அண்மை செய்தி. பொங்கல் பரிசு தொகுப்பில் இலவச வேட்டி சேலைக்கு பற்றாக்குறை என புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன். வேட்டி சேலையில் ஏதாவது ஒன்றை வாங்குமாறு மக்களுக்கு நிர்பந்தம் என புகாரானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்கள். நிச்சயமாக சுபா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கொந்தை கிராமத்தில் இலவச வேட்டி சேலை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே வேஷ்டி அல்லது சேலை என ஏதாவது ஒன்றை மட்டுமே கூட்டுறவு சங்க நியாய விலைக்கடையில் பணியாளர் வழங்கி வந்த நிலையில் அது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை இப்ப விற்பனையாளர் தகாத வார்த்தைகளால் சுற்றி ஒருமையில் பேசிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருபவர் KR பெரியகருப்பன். இவரது சொந்த மாவட்டம் சிவகங்கையாகவும் தமிழக அரசு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் பொங்கல் தொகுப்பானது பச்சரிசி, சீனி, முழு கரும்பு மற்றும் ரொக்கத்தொகை 3000 ரூபாய் என வழங்க உத்தரவிட்டதுடன் பொங்கலுக்கு வழங்கி வரும் இலவச வேஷ்டி சேலைகளையும் வழங்க உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மாவட்டத்திற்குட்பட்ட திருப்புவனம் அருகே உள்ள கொந்தகை கிராமத்தில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு வேளாண் தொடக்க வங்கியின் கீழ் செயல்பட்டு வரும் நியாய விலைக்கடையில் 412 குடும்ப அட்டைகள் உள்ளது. இந்த நிலையில் ஒருவருக்கு அட்டைதாரருக்கும் வேஷ்டி அல்லது சேலை என ஏதாவது ஒன்றை மட்டுமே வழங்கப்பட்டுவதாக புகார் எழுந்தது. இது குறித்து செய்தி சேகரிக்க அங்கு சென்ற நிலையில் அங்கிருந்த அட்டைதாரர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு வேஷ்டி அல்லது சேலை மட்டுமே அங்கிருந்த பணியாளர் ராமநாதன் விற்பனையாளர் வழங்கியுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர் அதை ஒளிப்பதிவு செய்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விற்பனையாளர் ராமநாதன் செய்தியாளர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் ஒருமையில் பேசி உன்னால் முடிந்ததை செய்து கொள் என கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் இந்த கடையில் விற்பனையாளர்கள் இருக்கும் ராமநாதன் மீது அரிசி மூடைகளை பதுக்கி திருட்டுத்தனமாக விற்பனை செய்து வருவதாகவும் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் தரப்பில் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும் பொருட்களை பதுக்கி விற்பனை செய்யும் ராமநாதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கொந்தகை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். உங்களோட மிஸ்டேக்கு. நீங்கள் அதான் உங்கள் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆமாம் சார், நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். அதிகாரிகள் இப்போ சொன்னாங்களா உங்கள்கிட்ட? என்ன சொன்னாங்க? ஒன்று மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா சார்? இருக்க வச்சு சமாளிக்க சொன்னாங்களா? எந்த அதிகாரி சார் சொன்னார்? சார் 2 பேர் சார், நான் நியூஸ் எடுக்க வந்திருக்கேன். என்ன சார் புரியல? யார் உங்கள்கிட்ட நாங்கள் மிரட்டி காசு வாங்க வந்திருக்கோமா சார்? புரியல சார். நாங்க கேட்டதுக்கு உங்களுக்கு மக்களுக்காண்டி கேட்டதுக்கு உங்களுக்கு காசு வாங்க வந்திருக்கோமா? அப்படிங்களா? சரிங்க சார். புகார் வரவும் தான் சார் புகார் வரவும் தான் சார் வந்திருக்கோம் சார். நான் எதுக்கு சார் சொல்லணும்? நான் எதுக்கு சொல்றேன்? போயாவாயன் பேசுறீங்க. எனக்கு புகார் வரும் சார். பேசுறீங்க பேசக்கூடாது. ஒண்ணு எங்களுக்கு வர்றதுக்கு இல்லை, இன்னும் எங்களுக்கு ஸ்டாக் வரல, பாதி தான் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க அவங்கள்ட்ட பதிவு பண்ணிருக்கணும். நேத்துல இருந்து கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்களா? இல்ல சார், நீங்க யாருக்குமே தெரியல, அதனால தானே புகார் வந்திருக்கு சார். இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு, வேஷ்டி வரல, கம்மியாக வந்திருக்கு, ரெண்டுமே எங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஏன் புகார் வருது? இங்கே இந்த ஊரில் இருந்தானே சார் வருது. எதுக்கு சார் நான் எப்படி சார் அவங்க சொல்ல முடியும்? சார் நீங்கள் கொடுக்குறது ரெண்டுமே கொடுக்கணும், வேஷ்டியும் கொடுக்கணும், சேலையும் கொடுக்கணும். அதை கொடுக்காது உங்களோட தப்பு. நீங்கள் வரலைன்றது உங்களோட மிஸ்டேக்கு. நீங்கள் அதை உங்கள் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும்.